ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக் அண்ட் அன்செக் ஆக்டிவிட்டி வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ கிரியேட் a நியூ ப்ராசஸ், செக் அன்செக் அப்படின்ற ஆக்டிவிட்டியை பார்க்க போகிறோம். ஸோ அதுவும் செக் அண்ட் அன்செக் என்ன பண்ணுவோம், ஒன்று வெப்சைட்டில் யூஸ் பண்ணுவோம், இல்லை வந்து அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணுவோம். விண்டோஸ் அப்ளிகேஷன் அந்த மாதிரி செக் பாக்ஸஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை யூஸ் பண்ணுவோம். சேம் லைக் யூஸ் அப்ளிகேஷன் ஆர் ப்ரௌசர் ஆக்டிவிட்டி. ஓகே, இப்போ என்ன பண்ணுங்கன்னா உங்கள் ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வந்து செக் பாக்ஸ் இருக்கிற ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ மேபி அப்ளை பேன் கார்டு இன் ஆன்லைன். ஸோ ஓகே, ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து செக் பாக்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். எஸ், வி ஹாவ் அ செக் பாக்ஸ். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகேட் அப்ளிகேஷன் டு ஆட்டோமேட். ஓகேங்களா, இந்த ப்ரௌசரை வந்து லெஃப்ட் கிளிக் பண்ணி கேப்சர் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது என்ன பண்ண போகிறீங்கன்னா செக் அண்ட் அன்செக் வந்துட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள். ஓகே, தென் இண்டிகேட் இன் க்ரோம் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுங்கள். அந்த செக் எங்கே இருக்கணுமோ அங்கே. ஓகேங்களா, நான் இந்த செக் பாக்ஸை வந்து இண்டிகேட் பண்ணிட்டேன். லெஃப்ட் கிளிக். ஓகே, கேப்சர் ஆகிடுச்சு. ஸோ இங்கே என்ன அப்படின்னா நோ ஆங்கர் ஆட்டோமேட்டிக்லி ஃபவுண்ட் வருது. உங்களுக்கு ஆங்கர் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த எந்த இடத்துல இந்த வந்து செக் பாக்ஸ் இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு இது. ஸோ இந்த பர்டிகுலர் கேப்சா கோடுக்கு அபோவ் மேலே இருக்குது, இல்லை இந்த டேட் ஆஃப் பர்த் இன்கார்பரேஷனுக்கு இன்ஃபர்மேஷனுக்கு இப்படி இருக்குது. ஸோ அப்படின்ற மாதிரி நான் சும்மா கேப்சா கோடு வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து கிளிக் ஆன் ஓகே. ஓகே, ஸோ இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒன்று செக்கு, அன்செக்கு, டோகல். ஓகேங்களா, செக் அப்படின்னா நான் இப்போ ரன் பண்ணேன்னா எனக்கு செக் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி நான் இப்போ செக் பண்ணிவிட்டு நான் வந்து ரன் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்செக் ஆகிடும். ஓகேங்களா, சில இடத்துல நீங்கள் ப்ராசஸ் பேஸ்ட் ஆன் யுவர் ப்ராசஸ் ரெக்குவயர்மெண்ட் படி சில இடத்துல செக் பண்ணணும், சில இடத்துல அன்செக் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டோகல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோகல்னால் என்னன்னு தெரியும் இல்லையா. டோகல் பட்டன் வந்துட்டு ஒரு ரேடியோ பட்டன் மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து டோகல் பட்டன். ஸோ இது வந்து நீங்கள் நிறைய வெப்சைட்டில் பார்ப்பீங்க. அது வந்து உங்களுக்கு சில வெப்சைட் போகும்போது உங்களுக்கு தெரியும் நீங்கள் எந்த வெப்சைட் ஆட்டோமேட் பண்ணுறீங்க அப்படின்றத வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி டோகல் பட்டன் வந்துச்சுன்னா நீங்கள் அதை ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த பர்டிகுலர் டோகல் அப்படின்றத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் செக் கொடுக்குறேன். ஓகே, ஜஸ்ட் இந்த பேஜ் போயிட்டு செக் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நான் ஓப்பனில் தான் வச்சுருக்கேன். ஓகேங்களா, என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ ப்ரௌசருக்குள்ளே போயாச்சு. நான் மறுபடியும் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸ்டெப் இன்டூ இப்போ செக்குள்ளே போகுது, செக் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு அன்செக் கொடுக்குறேன். அன்செக் கொடுத்துட்டு மறுபடியும் நான் ரன் பண்ணுறேன். நான் ரன் ஃபைல் கொடுக்குறேன். ஓகேங்களா, இப்போ அன்செக் பார்க்கும் பாருங்கள். அன்செக் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு செக் அண்ட் அன்செக் ஆக்டிவிட்டியோட பிஹேவியர்.